பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நாம் பாக்கியவான். பாக்கியவானுடைய முகங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள். பாக்கியவானுடைய முகங்கள் மிக சந்தோஷம் உள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சங்கீதம் 33:12 சொல்லுகிறது: கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது கண்டுபிடித்த ஆராய்ச்சிகளிலே மிக 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 முக்கியமான ஒரு ஆராய்ச்சி யார் பாக்கியவான் என்று சொல்லி கண்டுபிடித்தது. உலகத்தாரை நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பாக்கியமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். உலக சூழ்நிலையை நிறுத்து பார்த்து நான் பாக்கியவான் தானா என்று சொல்லி நீங்கள் உங்களை நொந்து கொள்ளாதிருங்கள். உலக சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பாக்கியவானா என்று சொல்லி நான் பாக்கியவானா, எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, நான் பாக்கியவானா என்று சொல்லி உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம். உபாகமம் 33:29 இப்படி சொல்லுகிறது: ஓ இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை விருந்திய பட்டையும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பாடுகிறார்கள். ஆனால் இங்கே வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கிறது. உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லுகிறது. நாம் எப்படி பாக்கியவான்களானோம்? நாம் இஸ்ரவேலர், நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாம் பாக்கியவான்கள். இந்த இஸ்ரவேலுக்கு அப்படி என்ன பாக்கியம்? எரேமியா 31:9 வாசிக்கிறோம்: நான் இஸ்ரவேலுக்கு பிதாவாயிருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை தம்முடைய தோள்களில் சுமக்கிறார். நமக்கான எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். தாவீது சொல்கிறான்: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உலகத்தார் அப்படி சொல்ல முடியாது. இரண்டாவது நம்முடைய பாக்கியம், கர்த்தர் நமக்கு முன் சென்று எல்லா கோணலையும் சபையாக்குகிறார். நான் உனக்கு முன்பாக செல்வேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. மூன்றாவது நாம் எப்படி பாக்கியவான்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். தேவன் நமக்கு பனியை போல் இருப்பதினால் நாம் பாக்கியவான்கள். பனி என்பது மகத்தான ஆசீர்வாதம். பனி என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பனி பூமியின் மீது இறங்கும் பொழுது பயிர்கள் முளைத்து எழும்பி வளரும், பலன் கொடுக்கும். வசனம் என்கிற பனி நம் மீது பொழியப்படும் பொழுது நாமும் கனி கொடுப்போம். அதனால் பிதா மகிமைப்படுவார். அன்புக்குரியவர்களே, நாம் பாக்கியவான்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி புலம்புகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பிதாவாயிருப்பேன், தகப்பனாயிருப்பேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு பனியை போல் இருப்பாராம். அவர் நமக்கு முன்னே சென்று எல்லா கோணலான வழிகளையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக எமக்கு நன்றி. எங்களை பாக்கியவான்களாய் மாற்றினீர், எங்களை உயர்ந்தவர்களாய் மாற்றினீர், எங்களை அதிர்ஷ்டசாலியாய் மாற்றியிருக்கிறீர், எங்களை பேறு பெற்றவராய் மாற்றியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய வழிகள்
படாதவைகள், பட முடியாதவைகள். உடைய வழிக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டட்டும் ஆண்டவரே. நன்மையினால் நிரப்பும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.